ஆற்றில் அடித்து வரப்பட்ட சனி பகவான். வீட்டில் கதவுகள் இல்லாமல் வாழும் கிராம மக்கள். தினம் 40,000 மக்கள் வந்து தரிசனம் செய்யும் கோயில். வணக்கம் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற சனி சிக்னாப்பூர் சனீஸ்வரன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இது போல் அறியாத ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க என்னோட ரிமாக்குல் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சனி சிக்னாப்பூர் சனீஸ்வரன் கோயிலானது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகமது நகர் மாவட்டம் நைவாசா வட்டத்தில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற சாய்பாபா ஸ்ரீரடி நகரில் இருந்து 60 கிலோமீட்டரும், அகமது நகரில் இருந்து 35 கிலோமீட்டரும், அவுரங்காபாத்தில் இருந்து 84 கிலோமீட்டர்லையும், பூனாவில் இருந்து 160 கிலோமீட்டர்லையும் இந்த சனி சிக்னாப்பூர் கிராமம் அமைந்துள்ளது. அருகில் உள்ள விமான நிலையம் அவுரங்காபாத் விமான நிலையம் 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இப்போது இந்த கோயிலோட வரலாறையும் சிறப்புகளையும் நம்ம பார்க்கலாம். சனி சிக்னாப்பூர் அமைந்துள்ள பகுதியில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னர் பெய்த பெருமழை காரணமாக பனாஸ் நலாலா என்ற ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளத்தில் கனமான பலகை போன்ற ஒரு கல் மிதந்து வந்து சிக்னாப்பூரில் கரை ஒதுங்கியது. அதை பார்க்க வித்தியாசமான கல்லாக இருந்ததால் மக்கள் கூடி அதை பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அதை தொட பயந்த மக்கள் ஒரு குச்சியால் குத்திய பொழுது அதிலிருந்து ரத்தம் வழிந்ததை கண்டு அச்சமும் வியப்பும் அடைந்தனர். அன்று இரவு கிராம தலைவரின் கனவில் தோன்றிய சனி பகவான் அந்த கிராமத்தில் குடியிருக்க போவதாகவும் வெள்ளத்தில் வந்த கல்லை அங்கே வைத்து வழிபடும்படியும் கூறினார். மேலும் தன்னை வெட்ட வெளியில் வைக்கும்படியும் 4 சுவற்றில் அடிக்க வேண்டாம் என்றும் சொன்னதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 300 ஆண்டுகளுக்கும் மேலாக வெட்ட வெளியில் தான் சனி பகவான் அருள் பாலித்து வருகிறார். இங்குள்ள சிவன் மற்றும் அனுமன் சிலைகளுக்கு முன்பு சனி பகவான் 5 அடி உயரத்தில் சுயம்பு வடிவில் கருங்கல்லில் அருள் பாலிக்கிறார். இவருக்கு மேற்கூரையோ சுற்று சுவரோ கிடையாது. அது மட்டுமின்றி வீடுகளில் கதவுகள் இருந்தால் அதை எடுக்க சொல்லி ஊர் தலைவர் உத்தரவிட்டார். இந்த ஊர் மக்கள் எல்லாம் கதவில்லாமல் வீடுகளில் தான் இருக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டார். அப்பொழுதுதான் சனி பகவானின் அருள் கிடைக்கும் என அவர்கள் நம்பினர். அப்பொழுது ஊர் மக்கள் சேர்ந்து கதவில்லாமல் இருப்பதால் இந்த ஊரில் திருட்டு சம்பவங்கள் அல்லது பாதுகாப்பற்ற சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என சனி பகவானிடம் வேண்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அன்று முதல் இந்த ஊரில் திருட்டுகளை நடக்கவில்லை என சொல்லப்படுகிறது. அப்படியே சில திருட்டுகள் நடந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு உயிரே போய்விடும் என அந்த ஊர் மக்கள் நம்பினர். அதுபோல சில சம்பவங்களையும் அப்பகுதி மக்கள் சொல்கின்றனர். அதனாலேயே பயம் ஏற்பட்ட அப்பகுதிக்கு செல்லும் யாரும் எந்த பொருளையும் திருடி விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். இன்று வரை பல ஆண்டுகளாக அந்த ஊரில் ஒரு திருட்டு சம்பவம் கூட நடக்கவில்லை. எந்த வீட்டிலும் கதவுகள் இல்லை, வெறும் துணிகள் போட்டு வாசல்கள் மூடப்பட்டிருக்கும். சனி பகவானை வழிபட இக்கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும் சராசரியாக 40,000 பக்தர்கள் வருகிறார்கள். அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற நாட்களில் 3 லட்சம் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருவதாக கூறுகிறார்கள். சனிக்கிழமையில் வரும் அமாவாசை நாளில் சனி பகவானுக்கு விசேஷமான நல்லெண்ணெய், பூ மற்றும் கருப்பு உளுந்து படைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. இந்த கோயில் வாசலில் நல்லெண்ணெயை நிறைய விற்கிறாங்க. ஸோ மக்கள் அதை வாங்கி கொண்டு 5 அடி உயரத்தில் கல் வடிவில் உள்ள சனி பகவானுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி வழிபடலாம். இதன் மூலம் சனி பகவானால் ஏற்படும் அடுத்த விதமான தோஷங்களும் விலகும் என்று சொல்லப்படுது. சனி சிக்னாப்பூரில் அமைந்துள்ள கதவுகளே இல்லாத இந்த விசித்திரமான கிராமத்தில் உள்ள 5 அடி சுயம்பு சனி பகவானை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அறியாத அற்புத ஆலயத்தில் நம்ம சந்திக்கலாம். இது போல தொடர்ந்து அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.